தேர்தலுக்கு பிந்திய முழு கருத்து கணிப்பு யாருக்கு வெற்றி? அதாவது நண்பர்களே, ஏப்ரல் 23 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றுச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 29, 2026. இன்னைக்கு எல்லா மாநிலத்தில், அதாவது 5 மாநிலத்தில் தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லா கட்டமும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு தேர்தல் வெற்றி யாருக்குங்கிற கருத்து கணிப்பு பல நியூஸ் சேனல்கள், பல நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் எந்த கட்சிக்காரனா கூட இருந்துட்டு போறேன். இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புல எனக்கு நம்பிக்கை இல்லை. எப்பயுமே எந்த ஒரு கருத்து கணிப்புலையுமே. ஏன்னா இவங்க எத்தனை பூத்துல வந்தாங்க, யார் யார் ஓட்டு போட்டவங்களோ யார் யாரை கேட்டாங்க, எதை வச்சு இந்த கருத்து கணிப்பு சொல்றாங்க. இந்த கருத்து கணிப்பை வச்சு எந்த ஒரு கட்சியும் ஒரு 4 நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம். உண்மையான கருத்து கணிப்புங்கிறது அதாவது 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது 11 மணி 12 மணிக்கு மேல வர நிலவரத்தை வச்சுதான் கருத்து கணிப்புல நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். இப்ப இருந்த சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது எதையுமே வச்சுக்காதீங்க. மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணும் போது வச்சுக்கலாம். அதாவது ஒரு பரீட்சையில் போய் ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு வரான்னாக்கா, அவன் பரீட்சை எழுதிட்டு வந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு அசைன்மெண்ட் எழுதுறான்னாக்கா அவனுக்கு எத்தனை மார்க் வரும், என்ன ஏதுங்கிறது அவனுக்கு தெரியும். இது கரெக்டாக எழுதுனா, இதுக்கு தப்பாக எழுதுனன்னு, அதாவது ஆன்சர் இதையும் வச்சு பார்த்து அசைன்மெண்ட் எழுதி அவன் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் தேர்தலுங்கிறது 234 தொகுதி தமிழ்நாட்டில் மட்டுமே நடந்திருக்குது. எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நீங்களே பாருங்க. 4 கோடி பேருக்கு மேலே ஓட்டு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை பேர்த்திட்ட கருத்து கணிப்பு கேட்டீங்க? என்கிட்டலாம் கருத்து கேட்கவே இல்லையே. எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு என்கிட்டலாம் கேட்கவே இல்லையே. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர்த்திட்ட கேட்டீங்க? அதாவது இந்த கருத்து கணிப்பு கிடையாது, இது கருத்து திணிப்பு தான். மே 4ஆம் தேதிங்கிறது தான் ஓட்டு எண்ணும் போது 11 மணிக்கு வர்றதுதான் ரிசல்ட்டு. அதனால இதை வச்சு நீங்கள் யாரும் பயமோ தயக்கமோ சந்தோஷமோ எதுவுமே படாதீங்க. இந்த ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணுவாங்க. அதை வச்சு யாரா வேணா சந்தோஷப்பட்டுக்கலாம். நான் இவங்க தான் ஜெயிக்கணும், அவங்க தான் ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. தேர்தல் முடிஞ்சிருச்சு, மக்கள் வாக்களிச்சிட்டீங்க. யார் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்களோ அவங்க ஜெயிக்க போறாங்க. அது மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கைக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த கருத்து கணிப்புல என்னுடைய உடன்பாடு இல்லை. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். வணக்கம், நன்றி. நான் உங்கள் பேஸ்புக் சரவணன். இதற்காக என் மேல கோவப்படாதீங்க. நான் நான் சிந்திச்சு என்னுடைய கருத்தை தான் தெரிவிக்கிறேன். டாட்டா, போயிட்டு வரேன்.